ராஜேஷ் சிவகுமார். எஸ் சார். ஏய், நீ ராஜேஷா? இந்த ப்ராக்ஸி வரலாம் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு வரலையா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஒரு ஃபயர் வேண்டாம்? ஏய், கிளாஸ்ல இல்லைன்னு கேட்டான் அவன். ஸ்பர் கியர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? டிகிரி வாங்கியிருக்கான் அவன். அவனுக்கு சேர்த்து நான் கிளாஸ் இருப்பேன். நீ அடுப்பாடா. ஏய், காலேஜ்னா அனுபவிக்கடா மச்சி. அதை விட்டுட்டு லைஃப்ல அப்புறம் தான் இருக்கல லிமிட். அப்போ சீரியஸ் ஆயிக்கலாம். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். பாருடா. ஏய், இன்னும் காலேஜ்ல நான் ஒரு சின்ன ரவுடி. அண்ணா, அது என்னண்ணே, காலேஜ்குள்ள ரொம்ப கன்ஜஸ்டா இருக்குதானே. சரி, அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க ரவுடிசம் காலேஜ் வெளியே வச்சுங்க. ஐயோ, காலேஜ்குள்ள நான் மட்டும் தான் ரவுடி. என்னன்றீங்க? ஐயா, அடிச்சிருவ நீ. ஐயோ, உங்களால அடிக்க முடியுமா? அடிச்சிருவ நீ. அப்படிலாம் இல்ல. அடடா. இது நீங்க வாங்கண்ணே, வாங்க பாத்துலாம். ஏய், என்ன புடிச்சு ஓடுறீங்க? ஹலோ, என்னடா இது? ஏய், எப்படி எப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க ரவுடி. ஏய், 100 ரூபா தான் கூட. டேய், நான் ஹெல்ப் பண்ணி கூட நிறைய பசங்க 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. என்ன, எனக்கு ஒரு 100 கொடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் பொண்ணுங்கன்னா 99% எனக்கு அலர்ஜி. உனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடையாது, படிச்சு பாஸ் பண்ணிக்கப்போ. ஏன் நான் நீ பொண்ணு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். நானும் ஒரு ஹீரோ தான். ஹாய் சுப்பனி, இன்னுமா கல்லா கட்டல? கம்ப்யூட்டருக்குள்ள தலையை விட்டுட்டு இருக்க. மணி என்னாச்சு? என்னது கல்லா கட்டலையா? ஏண்டா என்ன டீ கடையா இல்ல பொட்டி கடையா? இங்கே கேட்கறக்க விளையாடாது. இது எவ்வளவு பெரிய லைப்ரரி, யுனிவர்சல் லைப்ரரி. எத்தனை கஸ்டமர்ஸ், எத்தனை இமெயில், அத்தனைக்கு பொறுப்பா பதில் எழுத வேண்டாம். உங்ககிட்ட அரட்டை அடிக்க சொல்றியா? அதுக்காக தான் வந்தியா? என்னய்யா நைட் அவுட்டா வழக்கம் போல? ஆமா. இத பாரு, என் பேரை வீட்டுக்குள்ளதான் இருக்கான், அவனை கூட்டு போ. ஏன் நீங்க வரலையா? நான் வந்தா பிடிச்சு போடு, போடா. வாவ், பாடுறடே. ஃபில்மோட அதுடே பாடுறா. எச்சி பாடுறா. தேன் மொழியே அப்பகடாத்தா உன் மூஞ்ச கொஞ்சம் பார்த்தா கிட்ட வந்த தாத்தா. ஏன்டா சுட்ட? ஏன்டா கத்துன? நீ சுட்டா நான் கத்துனேன். அதுக்கு முன்னாடி வீடியோல பாடின பாட்டை நான் தமிழ்ல பாடி பார்த்தேன். தப்பா? இவன் பாடுற பாட்டுக்கு நம்ம இருக்கிற முடிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தோடா, இவர்தான் மியூசிக் கண்டுபிடிச்சவரு. சொல்ல வந்துட்டாரு. உனக்கு மியூசிக்கை பத்தி என்னடா தெரியும்? எனக்கு மியூசிக் பத்தி தெரியாது, ஆனா உன்னை பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும்? வாய் கலராத, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, இவர் வாய் கார்பரேஷன் குப்பை தொட்டி, கலரவே கூடாது. சும்மா சொல்ற. டேய், நீ என்ன படிச்சிருக்க? காலேஜ், டியூட்டோரியல் காலேஜ். அதுவும் ஒரு காலேஜ் தானப்பா. ஆனா அதுலயும் ஃபெயில் ஆயிட்டியே. SSLC ஃபெயில் ஆயிட்டு MSc பாஸ்னு சொல்லி பக்கத்துல கணக்கு டீச்சரை கனெக்ட் பண்றீங்க. உனக்கே கேவலமா இல்ல? அசிங்கமா கணக்கு டீச்சரை கனெக்ட் பண்ணேன், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? திஸ் விசாரணையில பல விஷயங்கள் வெளியே வரும் போல இருக்கு. பாத்துட்டே தோடா, இவர் சொல்றத பாரு. ஜட்ஜி விசாரணை பத்தி எல்லாம் சொல்ல வந்துட்டாரு. இவரே ஜாமீன்ல வந்து ஒரு வாரம் இருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இவர் போட்டோவை தான் பெருசா அங்க மாட்டி வச்சிருக்காங்க. அவன் சும்மா பாரு, 1 9 1 8 சைஸ்டா. டேய், திருடுங்கடா, ஆனா கரெக்ட் சைஸ் பார்த்து திருடுங்கடா. ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது, நல்லா மொக்கி விட்டு ஏதாவது ஒரு சைஸ்ல கிளப்பிட்டு வந்துட வேண்டியது. நீ ஏடா கை தட்டி நீயே சிரிக்கிற? இங்க நையாண்டி தர்பாரா நடக்குது. இந்த அரட்டை அரங்கம்லாம் உனக்கு தேவையில்லாது. ஏதாவது பேசலாம், அவனை பத்தி பேசு. நீ பேசு. நானே பேசுறேன். டேய், தமிழ்நாட்டுல சின்ன பசங்க கூட கல் உடைக்கிறதுக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்கடா. ஆனா இது வரைக்கும் நீ ஏதாவது வேலை செய்திருக்கியாடா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. நீயே கண்டினியூ பண்ணு. பிறந்ததுல இருந்து நீ டபுள் எக்ஸ்எல் தானே. என்னைக்காவது ஒரு நாள் வேலை பார்த்திருக்க? நீ ஒரு காசு சமைச்சிருக்கடா? நீ நான் என்ன செய்யணும்? எனக்கு அப்பா இருக்காரு. ஆமா, இருக்கு மட்டும் அப்பா இருக்கு. நம்மலாம் டெஸ்ட் டியூப் பேபியா? நாமெல்லாம் வால் டியூப் பேபிடா. What a joke, guys. You know when I was in London, USA, foreign, abroad. டேய், பேச வந்துட்டார். ரொம்ப ஓவரா பேசாத. இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்க. டேய், அப்பாவுக்கு பீட்டர் விடுறேன். ஒரு பேப்பர் இருந்தா குடுறா. ஒரு பேனா குடுறா. உன்ன மாதிரி ரொம்ப பேர் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஜில்பா வச்சுக்கிட்டு அலையறாங்கடா. அவங்க இங்கிலீஷ்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்துருவோம். இந்தா, அசைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் லீவ் லெட்டர் எழுது பாப்போம். திடீர்னு கேட்ட எப்பறா? டேய், இதுக்கு ஃபேக்ஸ் கூரியர் எல்லாம் அப்பாயின்ட்மென்ட் வாங்க மாட்டேன் இவங்கிட்ட. என்னடா பண்றது இவனை? சரி, ஒரு கைது போடு பார்க்கலாம். ஒரு கையெழுத்தாவது பேசிட்டே இருக்கலாம்ல. வந்தா பார் வழிக்கு. இவன் ரேஞ்ச் இவ்வளவுதான்டா. இவன் ரெபிடெக்ஸ்ல இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கான்டா. ஓகே.
டேய் 2 வருஷம் முன்னாடி நீ என்ன பண்ணி தெரியுமா? இதே பிராண்ட் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அந்த வடபழனி கோயில் வாசல் வெளியோ கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தட்டுல இருந்து டெய்லி 2 ரூபாய் திருவல்ல. பழைய கதாடா. அது ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? சும்மா இரேண்டா. அப்புறம் உன் கதையை நான் இழுப்பேன். என்னது சொல்லு. என்ன? இதே மாதிரிதான் அடையாறுல ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் இப்படி உட்கார்ந்திருந்தான். அவன் கையில மாட்டிருந்த சாக்ஸ பாவண்டா அவன். அத உருவி கால்ல மாட்டிட்டான்டா. ஏய் நீ எங்கடா போற? உட்கார்றா. இந்த குரூப்புக்கே ஒரு ஸ்டைல் கௌரவம் என்னால தான்டா. உருப்படியா இன்ஜினியரிங் முடிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்து 6000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிச்சு உங்களுக்கு எல்லாம் தம்மு தண்ணி அள்ளி கொட்டிட்டு இருக்கேன். அதுக்காகவாது ஒரு நல்ல பாட்டு பாடுங்கடா. ஒரு பாட்டு பாடுங்களேன்டா. அவன் டைம் நல்லா இருக்கலடா. அதான் என் டைம் உருட்டியா? ஏய் சாரிடா கோச்சுக்காதடா. டி-ஷர்ட் சூப்பரா இருக்கலடா. வாட் ஏ டீ-ஷர்ட். பாறா பாவாடை நாடே எங்க இருக்கான் பாரு. பாடுறா பாட்டு பாடு. This one, sir. நேத்து படிச்சவன் பாதியை படிச்சுட்டு இங்க வச்சுட்டு போயிட்டான். எடுக்கிறது எங்கேயோ வைக்கிறது எங்கேயோ. உன் பேர் என்னம்மா? Hema. போமா. சுப்னி ஒரு 500 ரூபாய் தாங்க ப்ளீஸ். எதுக்கு? சினிமா பார்க்க போறோம். டேய் வாழ்க்கையில இப்பதாடா அவருக்கு பொறுப்பே வந்திருக்கு. தேங்க் யூ. டேய் நல்ல கார்னர் சீட்டா பார்த்து உட்காரு. கார்னர் சீட் புக் பண்றே. டேய் ஓகே. இடையில அவன் எதுக்கு? அவன் கூட தான் போயிட்டு இருக்கேன். அச்சை 2 ஆம்பளை தடிங்க சேர்ந்து சினிமாக்கு போறேன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா? எதுக்கு வெக்கம்? ஒரு பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போனா அது சினிமா. அதை விட்டுட்டு 2 ஆம்பளை பசங்க போய் தியேட்டர் பேரையே ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க? சரி போய் என்ன பண்றேன்னு நீ? இது பார் 2 பேர் ஆளுக்கு ஒரு பொண்ணா கூட்டிட்டு வாங்க. இதுதான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லுங்க. அவ கூட சினிமாவுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, டிஸ்கோக்கு போங்க, இஷ்டத்துக்கு சுத்துங்க. 500 10,000 அள்ளி வீசுறேன். 10,000-ஆ? ஆஹா சுப்னி இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றேன்? இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஒரு செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஸ்லீவ்லெஸ். என்னடா பண்ற டேய்? நீ சும்மாறா. இன்னைக்கு நைட் என் கூட நீங்க சினிமாவுக்கு வர முடியுமா? Movie? With you? ஆ. What the do you think of yourself? Have you seen your bloody face in the mirror? You bloody நானா கேக்குறீங்க? இவர்தாங்க கேட்க சொன்னாரு. Mr. Subramaniam, I didn't expect this from you. I never expected this from you. கொன்னுடுவேன் கொன்னு. ஒன்னாலும் பரவாயில்ல. பாத்தீங்களா எப்படி பீட்டர் விட்டு போறான்னு? அதுக்கு தான் இந்த மாதிரி மாடர்ன் ஃபிகர்ஸோட நான் வச்சுக்கிறதே இல்ல. அப்படியே எனக்கு தேவைனாலும் கூட ஒரு குவார்டர் அடிச்சுட்டு செந்தமிழ் செல்வி, கோப்பரன் தேவி, குழல்வாய் மொழி இந்த மாதிரி தமிழ் ஃபிகர்ஸோட தான் வச்சுக்குவேன். நானாவது ட்ரை பண்றேன் பெருசு. தோ இருக்கானே இவன் சுத்த வேஸ்ட். பொம்பளைனாலே அலர்ஜி இவனுக்கு. டேய் ஏய் வாங்கடா வாங்கடா விஷ் பண்ணலாம். ஏய் இப்பதான் வேணாம்னு சொன்னா. ஏய் மனசு மாறிச்சு போதுமா? லைஃபே மாறிட்டு போல இருக்கு. வா 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 வா. உட்றா வரேன். Hey, many more happy. Congratulations, yaar. Hey, Machan, congratulations. வரேன்டா மச்சான். ஏய் ராஜேஷ் வரையா இல்லையா? ஏய் மச்சி யாரா அந்த பொண்ணு? அவளா ரீனா ஜோசப், இவளோட ஃப்ரெண்டு. பெங்களூர் ஃபோர்டில் ஒர்க் பண்ணுறான், சிஏ. நானே ஒரு சீசனில் அவளை லைன் அடிச்சிருக்கேன்டா. அட பாவி. ஏய் எவ்வளோ அழகா இருக்கா. ஒரு விஷயம் தெரியுமா? உங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல யாரும் பார்க்கல, எல்லாம் அவளே பார்த்துட்டு இருக்காங்க. இதை சொல்கிறது தான் மேலே ஏறி வந்தியா? காத்தால ஒரு ரோல் ஃபுல்லாக அவளை ஃபோட்டோ அடிக்கும் போதே தெரியும்டா. நீ முதல்ல கீழே இறங்கிப்போ. ஏ மச்சி பார்த்துட்டியா பாவி? ஏ மச்சி ஒரு இன்ட்ரோ கொடுறா ப்ளீஸ். உனக்கா? ஏன்? உனக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதேடா. அட பாவி முடிவே பண்ணிட்டீங்களா? ஏ ஏய் இந்த மாதிரி பொண்ணுனா ஒரு இன்ட்ரோ கொடுறா ப்ளீஸ். போ முதல்ல கீழே இறங்கிப்போ. ஏ மாமா குரவல கை வச்சா செத்துருவேன். டே இன்னைக்கு நான் மாமா இல்லைடா மாப்பிள்ளை. போ. சரி நீ மாப்பிள்ளைன்னு ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு விட்டுறேன். அப்புறம் இன்ட்ரோ கொடு. ஃபர்ஸ்ட் நைட்னு ஓடிட்டே செத்துருவேன் நீ. அம்மா தான் சொல்றானா? நம்பவே முடியலையேடா. டேய் அந்த பொண்ணோட நீ பேசுனியா? அந்த பொண்ணு அது உங்கூட பேசிச்சா? சைலண்டா ஏதாவது ரியாக்ஷனாவது கொடுத்துச்சா? அதுவும் இல்லையா? இது வேஸ்ட் பார்ட்டிடா. நீ ரங்கநாத ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது ஃபிகரை பாரு. ஏய் மச்சி இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்திரா பேசிருக்கேன்? காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க? சிதம்பரத்துல இருந்து 2 ஐயர் பொண்ணுங்க சும்மா தலான்னு இருப்பாங்க. அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன? ஓமன குட்டி சரளா. சும்மா காலேஜ் மேரலும். இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசுனதோ வழிஞ்சதோ இல்ல. யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. இந்த பொண்ணு தான் டோட்டலா என்ன அப்செட் பண்ணிட்டாடா. இவள் ஒரு சதிகாரி. இல்ல மச்சி. She is a very beautiful woman. அவ கட்டிருந்த புடவை, நெத்தியில வச்சிருந்த பொட்டு, அழகான விரல்கள், பியூட்டிஃபுல் ஃபீட். She is a very classy woman டா மச்சி. ஐ அம் வெரி சாரிடா, என்ன மன்னிச்சுக்கோடா. எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் உன் ஆள் அழக ரசிச்சிட்டேன்டா. பின்ன என்னடா பொட்டுங்கிற பூங்கிற உரல்ங்கிற. ஏய் விரல்டா. சரி ஏதோ ஒண்ணு. இது எதுவுமே உனக்கு கொஞ்சம் கூட டேலி ஆகாத மேட்டரா இருக்கேடா. மச்சி இது மட்டும் இல்ல,
இன்னொரு விஷயம் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். நீ இதுவரைக்கும் சொன்னதையே என்னால நம்ப முடியலடா. சொல்லு மாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். என்ன நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்லு, நம்ப போறேன். டேய் அது உண்மைதானடா? கோவிச்சுக்காதரி. ஏய் இதோ பாரு, அண்ணி பக்கத்துல ஒரு ஐட்டம் இருக்கு, அது ஓகேயா? அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாமா. இருந்தா என்னடா, ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். திருந்தவே ஏய் மாட்டேன். வந்துட்டான்டா. ரெடி? என்னடா இது, எதையுமே காணோம். இன்விசிபிள் மேட்டர். ஏய் உன்னை எடுக்கவே இல்லடா. ஓ டென்ஷன் பண்ணாதடா. எட்ரா டம்ளர். அட பாவி, ஒயின் ஷாப்ல சுட்டுட்டியா? இல்லடா, இதோ பார், லிப்ஸ்டிக் கரை. அந்த பொண்ணு தண்ணி குடிச்ச கிளாஸ். என்னடா அம்மன் கோயில கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க? டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கலாம்டா. அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனான்ல எச்ச இலை, அதை கழுவி கொண்டு வந்து இங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வையேன், சூப்பரா இருந்திருக்கும். அவன் காதலிக்கு செலவு வைக்கிறானுங்க, நீ இலை வச்ச மாதிரி இருக்கும். இல்ல மாமா. ஏய் எல்லாம் நல்ல மாமா. அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்ன, பொண்ணுங்களோட சுத்த மாட்டேன், பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. இப்போ நீயே வேஸ்டா வந்து நிக்கிறியே. அதான்டா எனக்கும் புரியல. ஆனா எனக்கு புரியுது மாமே. என்ன? இந்த பொண்ணு இல்லைன்னா நீ இன்னைக்கு மட்டும் வேஸ்ட் இல்ல, என்னைக்குமே வேஸ்ட் தான். சரி இப்போ என்ன பண்ணலான்ற? ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு குப்புற படுத்துக்கலாமா? பெஸ்ட் மாமா. லவ்வுக்கு ஐடியா சொல்லலாம், நீ டெய்லி பண்றது சொல்றே மச்சான். ஓகே, அப்ப எல்லாரும் பெட்டியை கட்டுறோம், பெங்களூர் கிளம்புறோம். Okay. அங்க போய் அண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறோம். Okay. Let's search. இல்ல வேணாம். ஏன்? ஏன்? லவ் ஆயிடுச்சுன்னா மனசுக்குள்ள லட்சம் பட்டாம்பூச்சி படுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பார்க்கட்டும். எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெங்களூர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே.